அண்மைச் செய்தி. கரூர் மாநகராட்சி கூட்டத்தில் தமிழக முதல்வர் புகைப்படம் அருகில் யாருடைய புகைப்படம் இருக்க வேண்டும் என்பதில் கவுன்சிலர்கள் மத்தியில் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கரூர் மாமன்ற கூட்டத்தில் கவுன்சிலர்களிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. மாமன்றத்தில் முதலமைச்சர் விஜய் புகைப்படம் அருகே முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் புகைப்படத்தை திமுகவினர் மாட்டியதால் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி புகைப்படத்தையும் வைக்க வேண்டும் என வலியுறுத்தி அதிமுக கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஸ்டாலின் படம் இருக்கும் பொழுது எடப்பாடி படம் இருக்கக்கூடாதா என கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எடப்பாடி பழனிசாமி படத்துடன் அதிமுகவினரும் காமராஜர் புகைப்படத்துடன் காங்கிரசாரும் வந்ததால் பரபரப்பு நிலவி வருகிறது. கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் விக்னேஷ். கரூர் மாமன்ற கூட்டத்தில் தலைவர்களின் புகைப்படங்களை வைப்பது தொடர்பாக கூச்சல் குழப்பம் நீடித்து வருகிறது. விரிவான விவரம். வணக்கம் சிகாமணி. தமிழகத்தில் தாவேக்கு ஆட்சி அமைத்த பிறகு நடைபெறும் கரூர் மாநகராட்சி கவுன்சிலர்கள் முதல் கூட்டம் இன்று நடைபெற்றது. மேயர், துணை மேயர் ஆணையர் இருக்கைக்கு பின்னால் முதல்வர் படம் வைப்பது அந்த மரபாக உள்ளது. தற்போதைய தமிழக முதல்வர் ஜோசப் விஜயின் படம் சுவரில் வைக்கப்படும் நிலையில் கரூர் மாநகராட்சியின் மேயர் மற்றும் துணை மேயர் மற்றும் அந்த பெரும்பாலான கவுன்சிலர்கள் எதிர்க்கட்சியான திமுகவை சார்ந்தவர்களாக இருப்பதால் திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான ஸ்டாலின் படத்தை 1வது வார்டு மண்டல குழு தலைவர் சக்திவேல் என்பவர் அந்த முதல்வர் படம் விஜய் படம் அருகில் சுவரின் ஸ்டாலின் படத்தை மாட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து மாநகராட்சி அந்த கவுன்சிலர்கள் அந்த கூட்டம் தொடங்கியதும் அப்போது மாநகராட்சி கூட்டத்தில் ஏற்கனவே திமுக தலைவர் ஸ்டாலின் படத்தை வைத்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி படத்தை அதிமுக கவுன்சிலர்களும் அந்த காமராஜர் படத்தை அந்த காங்கிரஸ் கவுன்சிலர்களும் எடுத்துக்கொண்டு வந்து வைக்க சென்றதால் அந்த கவுன்சிலர்கள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. குறிப்பாக கரூர் மாநகராட்சியில் உள்ள 48 வார்டு கவுன்சிலர்களையும் அந்த பெரும்பாலான கவுன்சிலர்கள் திமுகவை சார்ந்தவர்கள் என்பதால் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் படத்தை வைப்பதாக பேசியிருந்தனர். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக மற்றும் அந்த காங்கிரஸ் கவுன்சிலர்கள் பேசியதால் கூட்டத்தில் அந்த சலசலப்பு ஏற்பட்டது. சிகாமணி. கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி விக்னேஷ்.